திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 494, அதிகாரம் இடனறிதல். மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மன்னர். நந்த வம்சத்தினரிடம் அவர் நாட்டை இழந்து காட்டில் பதுங்கியிருந்த சமயத்தில் சிறு படையுடன் தலைநகர் பாடலிபுத்திரத்திற்கு வந்து அங்கு பெரும் படையுடன் இருந்த நந்த மன்னரிடம் தோல்வியுற்றார். மீண்டும் மீண்டும் இதேபோல படையெடுத்து பல தோல்விகளை சந்தித்தார். அப்படி தோல்வியுற்ற ஒரு சமயம் அவரது படைகளெல்லாம் சிதறுண்டு போயின. இவர் மட்டும் தனியாக திரும்பி வந்து ஒரு வீட்டு திண்ணையில் சோர்வாக படுத்திருந்தார். இவரை மன்னர் என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த வீட்டு மூதாட்டி அவர் மீது இரக்கப்பட்டு அவரை எழுப்பி உணவு அருந்தும்படி வற்புறுத்தி உணவு பரிமாறினார். மூதாட்டியின் பேரனும் அவரோடு உணவு உண்ண அமர்ந்தார். அப்போது அச்சிறுவன் இலையில் பரிமாறிய சாதத்தின் நடுவில் கை வைத்த போது கை சுட்டதால் அழ ஆரம்பித்தான். அதை கண்ட மூதாட்டி தன் பேரனை பார்த்து, நீயும் சந்திரகுப்த மன்னனைப் போல ஒரு முட்டாளாக இருக்கிறாயே என்றார். சந்திரகுப்த மன்னருக்கோ தூக்கி வாரி போட்டது. அருகில் இருந்த மன்னருக்கு ஏன் தன்னை முட்டாள் என்று மூதாட்டி சொல்கிறார் என்பதும் புரியவில்லை. உடனே மூதாட்டியிடம் ஏன் அப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மூதாட்டி, தட்டிலே ஓரத்தில் இருக்கும் சோறு ஆறி இருக்கும். முதலில் ஓரமாக இருக்கும் சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தால் அதற்குள் நடுவில் இருக்கும் சாதமும் ஆறிவிடும். ஆனால் இந்த சிறுவன் எடுத்தவுடன் நடுவில் கை வைக்கிறான் என்றார். அப்போது சந்திரகுப்தர், சோறு சாப்பிடுவதற்கும் சந்திரகுப்தருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். அதற்கு அந்த பாட்டி, சந்திரகுப்த மன்னன் தனது சிறு படையை வைத்துக்கொண்டு எல்லையில் இருக்கும் சிறு சிறு கிராமங்களை பிடித்த பிறகு தலைநகரை நோக்கி படையெடுத்து வந்தால் வெற்றி கொள்ள முடியும். அப்படி செய்யாமல் சிறு படையுடன் நேராக தலைநகர் பாடலிபுத்திரத்தை தாக்கி அங்கு பெரும் படையுடன் இருக்கும் நந்த மன்னரிடம் தோல்வியடைந்து திரும்புகிறார். அதனால்தான் அவருக்கு உள்ள மூளை இவனுக்கும் உள்ளது என கூறினேன் என்றார். இதை கேட்ட மன்னர் அந்த மூதாட்டி கூறியது போலவே படையெடுத்து சிறு சிறு கிராமங்களை கைப்பற்றி அவர்களின் உதவியுடன் பின்னாளில் வெற்றி பெற்று நாட்டை கைப்பற்றினார். போர் செய்வதற்கு ஏற்ற இடமறிந்து சென்று போர் செய்வாராயின் அவரை வெல்ல கருதிய பகைவர் அவ்வெண்ணத்தையே இழப்பார் என்பதை எண்ணியார் எண்ணம் இழப்பர், இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்செயின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இடமறியாது செய்தால் தோல்வி, இடமறிந்து செய்தலே வெற்றி